ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் பப்ளில் இயக்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் உள்ள வினாக்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. குறிப்பாக பிக் கொஸ்டின் இதில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. 3 மார்க்லேயும் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வரும். வேறு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கூடத்தில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் அந்த பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உள்ள கொஸ்டின் தான் தொடர்ந்து 3 பப்ளிலையும் கேட்டிருந்தாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள எல்லா கொஸ்டின் படித்தாலே போதும். நம்ம தியரி பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். தியரி பார்ட்டில் அதில் உள்ள பிடிஎஃப்ல இருந்தால் தொடர்ந்து 3 வருஷமாக கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி கேட்பாங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி கம்பல்சரி கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்பாங்க. அது எந்தெந்த படத்தில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க. இதில் 2 ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிப்பீட்டாக அடிக்கடி கேட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8 இதை பார்த்தாலே போதும், ஈஸியாக இருக்கும். அதில் தியரி பார்த்து பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8 இது ரெண்டுமே மோஸ்ட்லி தியரி கொஸ்டினாக தான் இருக்கும். இதை பாருங்கள், இந்த 3 சாப்டர் பார்த்தாலே 20 மார்க் கிட்ட எடுத்துடலாம். சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8 இந்த 3மே தரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்டர் நம்பர் 2வில் ப்ராப்ளம்ஸை கம்பல்சரியில் கேட்கலாம். வேறு பிக் கொஸ்டினும் அதில் கண்டிப்பாக ஒன்று வரும். சாப்டர் நம்பர் 5ல் கண்டிப்பாக ரிப்போர்ஷன் இது தொடர்ந்து கேட்குறாங்க பப்ளிக்கில். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 8லையும் கேட்குறாங்க. அதனால் இந்த 3 சாப்டரையும் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். இதை படிச்சுட்டு அடுத்த சாப்டர் படிக்காதீங்க. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 10 பாருங்கள். ஏன்னா சாப்டர் நம்பர் 1ம் சாப்டர் நம்பர் 10 தான் அதிக வெயிட்டேஜ் உள்ள லெசன்ஸ். அதை பார்த்துக்கோங்க. அது இப்போ ஏற்கனவே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் 5 மார்க் போட்டிருப்போம். அந்த பிடிஎஃப்பை அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டினை யூனிட் வைஸாக படித்து கொடுத்துருப்போம். அது படிக்க ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போது பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டினை பார்த்தாலே போதும், எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸாமோட ஈஸியாக தான் கேட்பாங்க. அதனால் ஈஸியாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அப்படியே கஷ்டமாக கேட்டாலும் கம்பல்சரியில் மட்டும்தான் கஷ்டமாக கேட்பாங்க. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒன் வேர்டு புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க. 3 to 4 ஒன் வேர்டு கிரியேட்டிவாக கேட்பாங்க. அதனால் பழைய பப்ளிக் கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.